வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேர் சுப்ரீம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி. இந்த பேர் நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த பாலிசில அப்படி என்ன ஸ்பெஷல்? இதோட எல்லா விவரங்களையும் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி நாம அலச போறோம். வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல மருத்துவ செலவு எங்கேயோ போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள பாதுகாக்க நீங்க வச்சிருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையிலேயே போதுமானதா? இது நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல கேர் சுப்ரீம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அப்புறம் இந்த பாலிசி யாருக்கு செட் ஆகும், கடைசியா எப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். கேர் சுப்ரீம்னா அப்படி என்ன? இந்த பாப்புலரான சூப்பர் சேவர் பிளானோட பேசிக்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கேர் சுப்ரீம்ங்கிறது கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு சூப்பரான பிளான். யாருக்காகனா, கம்மியான பிரீமியம்ல நிறைய கவரேஜ் வேணும்னு நினைக்கிற தனிநபர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். சரி, இந்த பிளானோட ஹைலைட்டே இப்ப நாம பார்க்க போற பெனிஃபிட்ஸ் தான். மத்த பாலிசிஸ்ல இருந்து இதை எது தனியா தூக்கி நிறுத்துது? வாங்க அதோட வாவ் அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலியே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அதுதான் அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப பார்க்கலாம். இது எப்படின்னா, ஒருவேளை உங்க பாலிசி அமௌண்ட் ஒரு வருஷத்துல காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நோ வரிஸ். அதே வருஷத்துல சம்மந்தமே இல்லாத வேற ஒரு ட்ரீட்மெண்ட்காக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா உங்க கவரேஜ் 100% ரீஃபில் ஆயிடும். அதுவும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, எத்தனை தடவை வேணும்னாலும். இது உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குற விஷயம் இல்லையா? அடுத்த பெனிஃபிட் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நம்பர் இது, 500%. என்னடா இது 500%ன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க சொல்றேன். இதுதாங்க நோ கிளைம் போனஸ் சூப்பர் ஃபீச்சர். அதாவது, நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா உங்க பாலிசி அமௌண்ட்ல 50% போனஸ் ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்க உங்க கவரேஜா 500% வரைக்கும், அதாவது 5 மடங்கு வரைக்கும் அதிகப்படுத்திக்கலாம். அதுவும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டாமலே. இது ஒரு சூப்பர் சேவிங்ஸ் இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ரூம் ரெண்ட்டுக்கே எந்த லிமிட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ரூம் எடுத்துக்கலாம். சில ட்ரீட்மெண்ட்ஸ் 24 ஹவர்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும், அதையும் இது கவர் பண்ணுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 60 நாளைக்கு முன்னாடியும் டிஸ்சார்ஜ் ஆகி 180 நாள் வரைக்கும் ஆகிற செலவுகளையும் கிளைம் பண்ணிக்கலாம். உறுப்பு தானம் செய்யறவங்களுக்கு ஆகிற செலவு கூட இதுல கவர் ஆகும். சில சமயம் வீட்ல இருந்தே சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும், அதையும் இது பாத்துக்கும். சோ ஒரு முழுமையான கவரேஜ் இதுல கிடைக்குது. சரி, இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். எந்த ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியும் அதோட ஃபைன் பிரிண்ட படிக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வெயிட்டிங் பீரியட் மற்றும் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். ஓகே, இந்த பாலிசியில சில வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு. அதாவது பாலிசி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் கவர் கிடைக்காது. முதல் 30 நாளைக்கு ஆக்சிடென்ட் தவிர மத்த நோய்களுக்கு கவர் கிடையாது. ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு முதல் நாள்ல இருந்தே கவர் உண்டு. அதே மாதிரி கேட்ராக்ட், ஹெர்னியா மாதிரி சில குறிப்பிட்ட நோய்களுக்கு 24 மாசம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க 48 மாசம், அதாவது 4 வருஷம் ஆகும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி சில விஷயங்களுக்கு இந்த பாலிசில கவர் கிடையாது. உதாரணத்துக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லனா பல்லு சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட், அதுவே மெடிக்கலா தேவைப்பட்டா தவறு. அப்புறம் ட்ரக்ஸ் இல்ல ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட், வேணும்னே செஞ்ச காயங்கள், இதுக்கெல்லாம் கவர் கிடையாது. இது ஒரு சின்ன லிஸ்ட் தான். முழு விவரத்துக்கும் பாலிசி டாக்குமெண்ட்டை கண்டிப்பா ஒரு தடவை படிச்சுடுங்க. சரி, இவ்ளோ விஷயம் பார்த்தாச்சு. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகுமா? இது யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கலாம். இத வச்சு உங்க தேவைக்கு இது சரியா வருமானு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப நீங்க ஒரு யங் ஃபேமிலியா இருக்கீங்க, கரியரை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த பாலிசி ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா கம்மியான பிரீமியம்ல அதிக கவரேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே பாலிசி எடுக்கிறதால வருஷங்க போக போக நோ கிளைம் போனஸ் மூலமா உங்க கவரேஜ் நல்லா வளர்ந்துடும். நீங்க கொடுக்கற காசுக்கு முழுமையான மதிப்பு வேணும்னு நினைக்கிறாளா? அப்போ இந்த பாலிசி உங்களுக்கு தான். அன்லிமிட்டெட் ரீசார்ஜ், ரூம் ரெண்ட் லிமிட் இல்லாதது மாதிரி விஷயங்கள், எந்த ஒரு மறைமுக செலவும் இல்லாம உங்களுக்கு மேக்ஸிமம் பாதுகாப்பா கொடுக்கும். இல்ல, நீங்க உங்க ஹெல்த் மேல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறவரா? அப்போ இந்த பாலிசியில வர்ற வருடாந்திர ஹெல்த் செக்அப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பாத்துக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பாலிசி ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்தென்ன? இதை எப்படி வாங்குறது? ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது? வாங்க கடைசி செக்ஷனுக்கு போகலாம்.
கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ், அதாவது அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா நீங்க கையில இருந்து பணம் கட்ட வேண்டியதில்ல. ஹாஸ்பிட்டல் நேரடியா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட பில்ல வாங்கிக்குவாங்க. 2வது ஆப்ஷன் ரீஎம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க பில் கட்டிட்டு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். மொத்தத்துல பார்த்தா இதுல சொல்ற மாதிரி கேர் சுப்ரீம் ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேக்கேஜ். இந்தியா ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்ல இது ஒரு முக்கியமான பிளேயர். நாம கட்டுற பிரீமியமுக்கு அது கொடுக்கற வேல்யூ உண்மையிலே ரொம்ப அதிகம். இப்ப உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கிற பாலிசி எதிர்காலத்துல வரக்கூடிய செலவுகளுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பையும் மதிப்பையும் உண்மையிலேயே கொடுக்குமா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன்.